ஒரு உடைஞ்ச சேரு அதில உட்காந்துட்டாரு. உட்காந்து பேசியிருந்தாரு. அப்புறம் நெறைய அழுதாரு அவரு என்னட்ட. அழுது எனக்கு யாரும் கவனிக்கல, கவனிக்கல அப்டின்னாரு. கோபாலபுரத்தில கலைஞர் வீடு இருக்குது பாருங்க. அதே தெருல கடைசியில ஒரு வீட்டு மாடியில, அதுவும் கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமான வீடு தான் அது. அங்க வாசல்ல கூட ஏதோ ஏஜென்சின்னு போட்டிருக்கும். அந்த வீட்டு மாடியில அவர் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு. அவர்ட்ட நான் எந்த அப்பாயின்ட்மென்ட்டும் இல்லாம மாடியில போய் பார்த்தேன். மாடியில போனதுக்கு அங்க நாய் சுத்தி இருந்துச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. 2, 3 நாய்கள் சுத்திட்டு இருந்துச்சு உள்ள. மொட்டை மாடியில ஒரு ஓரமா இருக்காரு. மொட்டை மாடியில ஒரு டின் ஷீட் போட்டு அதுல அவரு இருக்காரு. மொட்டை மாடியில 2, 3 நாய்கள் சுத்திட்டு இருக்கு. கதவ தொறந்தா நாய் மேல விழுந்துரும். கத்துது. நாய் குரைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குனு எட்டி பார்த்தாரு. முதல்ல வெளியே வரல. யாரோ 1, 2 பேர் உள்ள இருந்தாங்க. எல்லாம் அவருக்கு பின்னாடி சேர்ந்தவங்க. யாருன்னு சொல்லிட்டு இவரு வெளில வந்தாரு. லுங்கி கட்டிக்கிட்டு, சட்டை போடாம துண்ட போட்டு வந்தாரு. யாருன்னா, நான் இந்த மாரி நான் பத்திரிக்கையாளர்லேருந்து வரேன் அப்படின்னு. உங்கள யார் உள்ள விட்டான்னாரு. இல்ல நானே வந்து முத்து உங்கள்ட்ட பேசிட்டு போறேன். ஏன் இது மாரி சொல்றீங்க அப்படின்னாரு. என்னமோ யோசிச்சாரு. நாய கட்டுங்க நான் வரேன் உள்ளன்னு சொன்னா, அவர் டக்குனு உள்ள போயிட்டார். அப்புறம் அவரு என்னமோ தோணுச்சு. சரி வாங்க உள்ள அப்டின்னாரு. அந்த இடத்த பார்த்தபோது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஒரு உடைஞ்ச சேரு அதில உட்காந்துட்டாரு. ஏதோ ஒரு அங்கேயே சமைக்கிறாங்க போல இருக்கு. பாத்திரங்கள்லாம் இருந்தது. உட்காந்து பேசியிருந்தாரு. அப்புறம் நெறைய அழுதாரு அவரு என்னட்ட. அழுது எனக்கு யாரும் கவனிக்கல, கவனிக்கல அப்டின்னாரு. நான் உங்களுக்கு அவர கேட்ட உடனே எனக்கு வந்து அவர்ட்ட பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருந்தது. ஏன்னா திடீர்னு அடிச்சுருவார் போல ஒரு கோவமா திடீர்னு கோவமா பேசுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு அழுறாரு. அவர் நினைவுல அவர் இல்ல. முத்து இது வந்து தவறு யாரு மேல? உங்க அப்பா வந்து இத விட ஒரு தந்தை வேற என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? உங்களுக்கு இவ்ளோ செஞ்சிருக்காரு அவரு. உங்க உடம்ப கவனிச்சுக்காத, இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தா அதுக்கு ஒரு ஒரு தந்தை என்ன செய்ய முடியும்? அவரு கட்சிய பார்ப்பாரா? உங்கள வந்து டெய்லி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரா? அதையே நீங்க நீங்க அவர்கிட்ட நீங்க வந்து இதாயிட்டீங்க நீங்க. நீங்கலாம் அவரு ஆளுங்க. அப்படி இப்படின்னு கத்துனாரு.